மறைந்த காங்கிரஸ் முதுபெரும் தலைவர் குமரி அனந்தன் உடலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார். சட்டமன்றத்திலே சிறந்த முறையில் பேசி தனக்கென்று முத்திரையை பதித்தவர், எளிமையானவர், அனைவரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடியவர், தந்தை இழந்து வாடும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறைந்த காங்கிரஸ் முதுபெரும் தலைவர் குமரி அனந்தன் உடலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்திய பிறகு இரங்கல் செய்திகளை பகிர்ந்து கொண்ட காட்சிகளை பார்த்தும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, உங்களுடைய விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் மறைந்த நிலையில் அவரினுடைய உடலானது சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழிசையினுடைய இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சற்று நேரத்திற்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் வருகை தந்து அவரினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி தமிழிசை மற்றும் அவரினுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் வருகை தந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது வருகை தந்து அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் அமைச்சர்கள் KV முனுசாமி, SP வேலுமணி, விஜயபாஸ்கர், ஜெயக்குமார் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் கூட உடன் இருந்தார்கள். காலை முதல் தொடர்ந்து அஞ்சலி என்பது செலுத்தப்பட்டு வருகிறது. முக்கியமாக அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள், முதலமைச்சர் MK ஸ்டாலின், அதே போல பார்த்தோம்னா ஆளுநர் RN ரவி, மேலும் MP கனிமொழி, அதே போல பிரேமலதா விஜயகாந்த், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் என தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்கள் வருகை தந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்களோடு வருகை தந்து அஞ்சலி செலுத்தினார். விவரங்களுக்கு நன்றி லதா.